வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கின்ற வீர சாம்போர் படையினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் மிசா ரவி பறையனார் அவர்களே, தாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பல்வேறு போராட்ட களங்களில் சிறு வயதிலிருந்து நானும் அவரோடு பல போராட்ட களத்தில் நின்றிருக்கிறேன். அந்த போராட்ட குணம் இன்றளவும் மாறாமல் களத்திலே இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக வரவேற்று வருகின்றேன். இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் இன்று முக்கிய தேவையாக தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையாக திருச்சியில் இருந்து தென் மாவட்டங்கள் வரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரை அங்கு சாதிய பாகுபாடுகள் நிரம்பி வழிகிறது. அந்த வகையில் தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கட்டும், பறையர் சமூக மக்களாக இருக்கட்டும், அருந்ததியர் சமூக மக்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் சட்ட போராட்டத்தை இந்த பொன்முருகேசன் 2005ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து நான் என்று வழக்கறிஞராக பணியில் ஈடுபட்டனோ அன்றிலிருந்து இந்த சமூக மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று வருகிறேன். அந்த வகையில் கூடுதலாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இதில் பாதி பேர் இறந்திருப்பார்கள். அதுதான் உண்மை தோழர்களே. எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது மிக வலுவான சட்டம். அந்த சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றே வடிவமைத்தார்கள். அதன் பிறகுதான் இந்த சட்டங்கள் இந்தியா அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது. அது தமிழ்நாட்டிலும் கொண்டு வரப்படுகிறது. அதன் பிறகுதான் இந்த சட்டத்தின் வலிமை என்ன என்று இந்த மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கூலிக்காக, வயல்களற்ற ஏழைகளாக, வேளாண்மை நிலங்களற்ற ஏழைகளாக பறையர்குடி மக்களும் தேவேந்திர வேளாள சமூக மக்களும் வசித்து வந்த காலகட்டங்களில் அங்கே அந்த உரிமைக்காக, அந்த மக்களுக்காக நடக்கக்கூடிய தீண்டாமைகளுக்கு எதிராக அன்றே களமாடியவர் தான் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள். மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை இன்று அவரை நிறைய பேர் எதற்காக அவர் களத்தில் நின்றார், எதற்காக அவர் கத்தி எடுத்தார் என்று மறந்து விட்டார்கள் என்பதை பைசன் படத்திலே மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள். மாவீரன் பசுபதி பாண்டியன் அவரது சொந்த பிரச்சனைக்காக களமாடவில்லை, சொந்த அரசியலுக்காக அவர் களமாடவில்லை. அங்கே பண்ணையார் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க வர்க்கத்தினர்கள் அங்கு வேலைக்கு செல்லக்கூடிய பறையர்குடி மக்களையும் பல்லர்குடி மக்களையும் மிகவும் கேவலமாகவும் பாலியல் தொந்தரவுகளுக்கு உட்படுத்தியதால் அன்று ஆயுதம் எடுத்து போராடக்கூடிய சூழ்நிலையை அவர் கையில் எடுத்தார். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனைவி படுகொலை செய்யப்பட்டார்கள். மாவீரன் பசுபதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்காக களமாடிய அண்ணன் சிங்காரம் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்காக களமாடிய அண்ணன் பீர் முகமது படுகொலை செய்யப்பட்டார். அவருக்காக களமாடிய எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், உரிமைக்காக போராடிய ஒரே காரணத்தினால் இந்த படுகொலைகள் நடந்தது என்பதை இன்று வாழக்கூடிய இளைஞர்கள், தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த எஸ்சிஎஸ்டி சமூக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்ட காலத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக வழக்கறிஞர்கள் தயங்கிய நேரங்களில் இந்த பொன்முருகேசன் தான் அவர்களுக்காக அந்த பல்லர்குடி மக்களுக்கும் பறையர்குடி மக்களுக்கும் வழக்கறிஞராக
வழக்காடு மன்றத்திலே ஆஜராகி அவர்களை காப்பாற்றி வந்தேன். காவல்துறை எதிர்த்து வழக்குகளை போட்டேன். காவல்துறைக்கு எதிராக போராட்டங்களை செய்தோம். ரயில் மறியல் போராட்டங்களை செய்தோம். சாலை மறியல் போராட்டங்களை செய்தோம். இப்படி பல்வேறு போராட்டங்களை செய்தோம். இன்றும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பாஜக போன்ற அரசுகள் உள்ளே நுழைந்து நீங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை, அரச பரம்பரை என்று சொல்லி இந்த சமூக மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையாக இருந்தாலும், எங்களை போன்றவர்கள் சமூக மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேறு எவரும் குரல் கொடுக்க முடியாது. அந்த வகையிலே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதை இன்னும் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. முதலில் நாம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றி அந்தந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பல்லர், பறையர், அறந்தீர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று இப்படி ஒரு சட்டம் நமக்காக இருக்கிறது, இந்த சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்ற தோழர்களே. இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை ஒருவன் சாதியை சொல்லி திட்டிவிட்டான் என்று சொன்னால் அவன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 பிரிவு 3 கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். அப்படி சாதியை சொல்லி இழிவுபடுத்தி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறது. இந்த 1 லட்சம் ரூபாய் நிதி எதற்கு? மேற்கொண்டு இந்த வழக்கை நடத்துவதற்கு அவன் தயங்கக்கூடாது என்பதற்காக. அந்த 1 லட்சம் ரூபாய் நிதியில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தவுடன் 25,000 ரூபாயும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு 50%, குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு 25% தொகையாக கொடுக்க வேண்டும். அத்தோடு கர்ண தொகையாக 20,000 கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த சட்டத்தில் வழிவகுக்கிறது. அது மட்டுமல்ல, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அது பறையரோ, பல்லரோ, அருந்ததிரோ, இன்னும் இருக்கக்கூடிய 76 சாதியில் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டால், சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டு விட்டால், அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக 8,4 லட்சம் நிவாரண நிதியை இந்த அரசு கொடுக்க வேண்டும். 3,75,000 நிதியை இந்த அரசு கர்ண தொகையாக கொடுக்க வேண்டும் என்று இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மிக தெளிவாக சொல்கிறது. அந்த இறந்தவருடைய பிரேத பரிசோதனை முடிந்த உடனே அந்த தொகையில் பாதி தொகையான 4,12,500 கொடுக்க வேண்டும். உடனடியாக அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகாமல் இருந்தால் அவரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கைகளுக்கு யாருக்காவது ஒருவருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றெல்லாம் இந்த சட்டம் சொல்கிறது. அதனால தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள், நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய சாதி வெறியர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பிசார் சட்டத்தை எடுக்க வேண்டும், பிசார் சட்டத்தை எடுக்க வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். பிசார் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று படிக்காத தற்கூரிகள், ஆட்டம் ஓட்டக்கூடியவர்களெல்லாம் தலைவராகிவிட்டு இந்த சமூக மக்களுக்கு எதிராக இந்த பிசார் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தி வருகிறார். ஒருபுறம் இந்த தேவேந்திர சமுதாய மக்களிடையே நட்பு பாராட்டுவதை போல நட்பு பாராட்டுகிறான், இன்று பரையர் சமூக மக்கள் மீது நட்பு பாராட்டுவதை போல நட்பு பாராட்டுகிறான். ஆனால் தெளிவாக இருக்கின்றான். அவன் பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, அவர் கல்லராக இருந்தாலும் சரி, மறவராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, முத்திரையராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூக மக்களான பல்லர்களையும், பறையர்களையும், அறந்ததிர்களையும் கொன்று குவிப்பதற்காக திட்டம் தீட்டி வருகிறார்கள். இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் தோழர்களே. அதனால்தான் அவர்கள் இந்த பிசார் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பிசார் சட்டம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிசார் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விட்டால் அண்ணன் அரங்க குணசேகரன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுக்கு பிழை கிடைக்காது. உயர் நீதிமன்றம் சென்று அவர்களுக்கு டைரக்ஷன் வாங்கிட்டு வரணும். அந்த டைரக்ஷன்ல பிசிஆர் நீதிமன்றத்தில் பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும். அந்த பெயில் பெட்டிஷன்ல என்ன பண்ணணும், தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபட மாட்டேன், என்னை பிணையில விடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நீதிபதி அந்த குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப ஒண்ணு பிணை கொடுப்பாரு, இல்லைன்னா ரிமாண்ட் செய்வார். அப்படி ரிமாண்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க இவனுக்கு என்ன பண்ணுவான், அரசு வேலை கிடைக்காது, வெளிநாடு போக முடியாது, பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது,
பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் என்ன செய்யறான், இந்த பிசிஆர் ஆக்ட் எடுக்கணும், எஸ்எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எடுக்கணும் 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 சொல்லி கூப்பாடு போட்டிட்டு இருக்கார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆதிக்க சாதியாக இருங்கள் அல்லது நீங்கள் பணம் படைத்தவராக இருங்கள், உங்களுக்கு ஆள்படை இருக்கட்டும், அதிகார பலம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிசிஆர் சட்டத்தை, எஸ்எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த கொம்பனாலும் எடுக்கவும் முடியாது. அதை எடுப்பதற்கு எவனும் இங்கு பிறக்கவும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பிசிஆர் சட்டம் என்பதையும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதையும் எழுதியவர் எவனோ ரோட்டில் போறவன் கிடையாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று நாங்கள் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த சட்டம் நிறைய பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு எஸ்எஸ்சி சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வன்முறைகள் ஏற்படும் என்று தெரிந்தால் அந்த இடத்திற்கு உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக சென்று அந்த களத்தை ஆய்வு செய்ய வேண்டும். தேவை ஏற்பட்டால் அங்கு போலீஸ் பூத் ஒன்றை அமைத்து காவல்துறையினர் அங்கு நியமனம் செய்ய வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருடைய ஆயுதங்களை அவரது உறவினர்களிலிருந்து அவருடைய நண்பர்கள் வரை எவனெல்லாம் ஆயுதம் வைத்திருக்கிறானோ அந்த ஆயுதங்களை எல்லாம் பறிமுதல் செய்து கொட்டடியில் வைக்க வேண்டும் என்பது சட்டம். கூடுதலாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1995 விதியின்படி செக்ஷன் விதி 3(5) என்ன சொல்லுது, எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ள உரிமையை இந்த சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. தோழர்களே, அந்த சட்டத்தின் வாயிலாகத்தான் உயர்நீதிமன்றம் வாயிலாக கிட்டத்தட்ட 12 வருடம் போராடி கடைசியாக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 3(5) படி பொன்முருகேசனுக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழகத்திலேயே முதலாக ஆயுதம் வைத்துக் கொள்ள உரிமையை எனக்கு வழங்கி உத்தரவிட்டது. அதன்படிதான் இன்று அந்த சட்டத்தின் வாயிலாக உங்கள் முன்பு இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்காக களமாடி வருகிறேன் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இந்த ஆயுதம் வைத்துக் கொள்ளும் உரிமை இந்த பொன்முருகேசனுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வாழக்கூடிய அத்தனை எஸ்சி சமுதாய மக்களுக்கும் உண்டு. இந்த விஷயம் தெரிந்ததால் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறதால் நீங்கள் வாங்காமல் இருக்கிறீர்கள். ஆகவே தான் சொல்கிறேன் தோழர்களே, எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கண்டிப்பாக தீவிரப்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம். அதை அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களும் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும் மிக தெளிவாக அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எங்களுடைய அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் துணை நிற்கும். அந்த வகையில் காவல்துறை அதிகாரிகளே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சட்டத்தை பொறுத்தவரை விழிக்கன் குழு 3 மாதங்களுக்கு ஒருமுறை விழிக்கன் குழு கூட்டத்தை நியமனம் செய்து அங்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகளை எல்லாம் பேச வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞரை அழைத்து பேச வேண்டும், காவல்துறை அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டும். அதற்கான அறிக்கைகளை நீங்கள் தமிழக அரசுக்கு அனுப்ப வேண்டும். தமிழக அரசு என்ன செய்யும், வருடத்தில் 2 முறை 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சமூக மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலைகள் குறித்தும் அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் பேசணும். இந்த மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரே ஒரு முறை நாங்கள் இந்த சமூக மக்களுக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை மற்றபடி இந்த கூட்டத்தை இன்னும் நடத்தவில்லை. அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. மீண்டும் இந்த தமிழ்நாடு அரசு இந்த சமூக மக்களுக்கான சட்டத்தில் சொல்லியுள்ள இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும். தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூக மக்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.